ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்க? ரசிகர்கள் கிடையாதுங்க, எஸ்டிஆரோட ஆர்மிங்க. எங்க வீட்லலாம் இந்த மாதிரி டாட்டூ போடுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பயங்கரமா வேற லெவல்ல ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்குலாம் வந்து எஸ்டிஆர் இவ்வளோ நாளா ஸ்க்ரீன்ல பார்க்க முடியல, தக் லைஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த டைமுக்கு முன்னாடி எங்களுக்கு சிலம்பாட்டம் ரிலீஸ் பண்ணது நாங்களாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு சாங்க்கும் ஸ்க்ரீன் முன்னாடி போயிட்டு செம்ம டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரி அவரை பார்த்ததும் எங்களுக்குள்ள ஒரு வைப், எங்களுக்குள்ள மோட்டிவேஷன், இன்ஸ்பைரிங் எல்லாமே அவர்தான். அவரை பார்க்கும்போது அப்படி ஒன்று இருக்கு எங்களுக்குள்ளே. நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியல, அப்படி ஒரு டான்ஸ் சாங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபைனலாக எல்லா சாங்கும் முடிச்சு வெளியே வர வரைக்குமே எல்லா பாட்டுக்கும் செம்ம டான்ஸ் ஆகும். இவ்வளோ ரசிகர் இருக்காங்க, பட் அவர் ரொம்ப ஒரு லாங் எடுத்து கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருக்கு வந்து பேக் ட்ராப்ஸாக இருக்கட்டும், அவரை பற்றி வரங்களை விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? ஏன் என்ன ஒன்றா சொல்லிட்டோம், அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கம்பேக் கொடுத்துறாரு வேற லெவலில். இன்னும் தக் லைஃப்ல வந்து வேற மாதிரி சம்பவம் பண்ண போறாரு. ஒரு ஸ்டில்லும் ஒன்று வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் வந்து எஸ்டிஆர் கம்பேக் கொடுக்க போறாரு. அந்த ஸ்டில் லேட்டஸ்டா கொடுத்துருக்காருல, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இல்ல இப்போ முன்னாடி வந்து விஜய், அஜித், சிம்பு, தனுஷ்னு இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து தனுஷ் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்க? எங்க தலை வருவாரு சரிங்களா. ஃபர்ஸ்ட் முன்னாடி போறதுலாம் இம்பார்ட்டனே இல்லை. அவர் எங்க இருந்தாலும், எந்த ஸ்டேஜ்ல எந்த ஸ்டெப்ல இருந்தாலும் அவர் நின்னா நாங்க வந்து நிப்போம். எங்களுக்காக அவர் வருவாரு. அவருக்கு வர கான்ட்ரோவர்சியில் எப்படி பாக்குறீங்க? நிறைய கான்ட்ரோவர்சி வருது அவரை பத்தி, நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கான்ட்ரோவர்சி கிங்கே அவர்தான். அப்படி இருக்கிறப்போ எல்லாம் கான்ட்ரோவர்சி வரனால தான் ப்ரோ அவர் எஸ்டிஆர். சோ நீங்க அவருக்கு என்ன கான்ட்ரோவர்சி வந்தாலும் நீங்க எல்லாரும் அவருக்கு சம்மதம் பண்ணிப்பீங்க? நாங்க எல்லாரும் நிக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும் அவருக்கு? நாங்க இருக்கும்போது அவர் ஃபீலே பண்ணுவானா. நாங்களாம் அப்படியே ஜாலியா அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்து பார்ப்போம். ஒண்ணு எங்க தலை வராரு நாங்க சொல்லே தேவையில்ல. எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஆக்ட்ரஸுக்குமே யார் வந்தாலும் அவர் தான். அவர் தான் பெரிய ஒரு சீன்ல காவ்யான்னு சொல்லும்போது என்னோட பேர் காவ்யா. அப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. எப்பயுமே எஸ்டிஆர் கூட அவர் போனாலும் சரி, இருந்தாலும் சரி, படம் நடிக்கலைனாலும் சரி, ரீரிலீஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அவர் கூட பாப்பா விஜய் ஃபேன் ப்ரோ. எஸ்டிஆர் காக ஒரு மேக்ஸிமம் 5 இயர்ஸ் கிட்ட வந்து ஒரு கேப் எடுத்தாரு. அந்த கேப்ல வந்து எந்த படமுமே வரல. பட் இருந்தாலும் அவர் கூட ஃபேன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்காது. காரணம் என்ன மேடம்? நாங்க அப்ப கூட கேடிவில கூட எஸ்டிஆர் மூவியை பாப்பா. அது ஒரே காரணம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் தான். அவர் வந்து சன் டிவில கேடிவில படத்தை பாடம் பண்ணுவதில்லை. கேடிவி 7 மணிக்கு. ஆனா எஸ்டிஆர் கசரம். ஏன்னா எஸ்டிஆரோட இப்ப எவ்வளவு பேர் சொன்னாங்க, அப்பலாம் இவன் முடிஞ்சுட்டான்டா, இனிமேல் வர மாட்டான்டா நினைச்சாங்க. தாண்டி நான் வருவேன்டா, என் ஃபேன்ஸ் கசரம் வருவேன்டா அப்படின்னு வந்து நின்னார் பாத்தீங்களா. சோ அதனாலேயே எனக்கு எஸ்டிஆர் பிடிக்கும், எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மேலே பிடிக்கும். நான் மாறிட்டேன். இல்ல இப்ப எஸ்டிஆர் வந்து ஒரு 4 வருஷம் முடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் கூட ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? கிடைக்காம இல்ல, வெளியே தெரிய மாட்டேன். இனிமேல் கிடைக்காம வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா நாங்க அதை கொண்டு வருவோம். சோ நீங்க அடுத்து என்ன படத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்டிஆரோட? எஸ்டிஆர் 48 கடவுளே அஜித்ன்ற மாதிரி கடவுளே சிம்பு. இனிமே அப்படின்னால ஊமன் நினைச்சாதீங்க. இனிமேல பேச ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செயல் தான். இனிமேல எஸ்டிஆருக்காக நான் நிக்கிறேன் எல்லாமே சொல்றாங்க. இனிமேல் நான் நிக்க போறது இல்லை. ஏன்னா தலைவரே சொல்லிட்டாரு, இனிமேல் ஜம்முன்னு ஏசில கால் மேல கால் போட்டு உட்கார சொன்னாரு. தக் லைஃப்காக வெயிட்டிங். தக் லைஃப் வர வரைக்கும் சிம்போட 40 வருஷம் படம் எது படம் நான் பார்ப்பேன். ஐஎம்எல்டி சூப்பர் ஸ்டாரா பாட்டு படம் பார்ப்பேன், டீப் சாங் படம் நான் பார்ப்பேன். பொண்ணுங்களும் அதுக்கு ஆடுவாங்க. தலைவர் தான் எப்பவுமே. அதே மாதிரி தலைவர் படத்தை வந்து ரொம்ப டிலே பண்றாங்க. 1008 பிரச்சனை கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒன்னே சொல்லிக்கிறேன், ஒரு திறமைசாலினா தலைவர் ஸ்டைலில் சொன்னேன்னா தூக்கி விட போகிறா, தட்டி விடாதீங்க. அவ்வளோதான். நாங்கள் வந்து திருவள்ளூர்லேருந்து வரோம், பாண்டூர் கிராமத்துலேருந்து வரோம். நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே லீவ் போட்டு வரோம், ரீரிலீஸ்க்காக, இந்த படத்துக்காக வரோம். அப்புறம் நான் சின்ன பையன், இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்னா காலைல 5 மணிக்கு எழுந்து கிளம்பி வரோம். ஸ்கூல் எக்ஸாமுக்கு கூட நாங்கள் போனதில்லை, காலேஜ் எக்ஸாமுக்கு நான் போல, வேலைக்கு கூட நாங்கள் போனது கிடையாது. எஸ்டிஆருக்காக வரோம். ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாரி, உண்மையாக இருப்பார். எப்படி சொல்கிறது, முன்னாடி ஒரு வருஷம் பின்னாடி ஒரு வருஷம் பேச தெரியாது. அதனால அந்த கிராமத்துல நாங்கள் வரோம். உண்மையாக கிராமத்தில் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அங்கேருந்து தலைவருக்காக வரும். அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். 40 வருஷம் அவர் வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. அவர் தான் எப்பவுமே எங்களை வாழ்த்தணும். கடவுளை வாழ்த்துற அளவுக்கு நம்ம வாசிக்கணும்.
நாங்கள் எப்பவுமே அவர் பக்தர்களாக தான் இருக்கணும். அவர் கடவுள் தலைவா தயவு செய்து சிங்கிளாவே இருங்க. நிறைய பொண்ணு உங்களை நம்பி இருக்குது. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் கேஸ்ல மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு அவன் தள்ளி உட்கார நீ மட்டும் தில்லத்து அண்ணா எங்களுக்கு குட்டி எஸ்டார் வேணும்னா எங்களுக்கு குட்டி எஸ்டார் வேணும். அவர் ரிட்டையர்மெண்ட் பிளேயர் கல்யாணம் ஆனான்றாரு. எங்கிட்ட கேட்டுருக்கு எங்களுக்கு குட்டி எஸ்டார் வேணும். எங்களுக்கு குட்டி எஸ்டார் வேணும். நடக்கிற பிரச்சனை ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன கான்ட்ரோவர்சி? எஸ்டிஆர் வந்து ப்ளே பை ரேஞ்சுக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, இந்த உலகத்துல எல்லாமே ப்ளே பாய் தான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க? இல்ல ப்ரோ, நம்மளுக்கு அந்த செட் ஆகல. உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு இல்ல, என் தலைவனுக்கு செட் ஆயிருக்குன்னா ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு கேர்ள்ஸே சொல்றாங்க. இப்போ நம்ம தலைவனுக்கு நிறைய பொண்ணு செட் ஆகுதுன்றப்ப அவர் பண்ண விருப்பம் இல்லாம சிலம்பரசன் ஒரு பொண்ணு கூட தொட மாட்டான். விருப்பம் இல்லாம அதுல மெயினான விஷயம் அப்படின்னா, இப்ப எல்லாரும் சொல்ற விஷயம் அப்படின்னா விருப்பலாம் தொட்டது இல்லை. ஆனா அவங்க தொட்டவங்க நாளைக்கு பிடிக்கல தப்பா பேசுறாங்களா? இப்ப இவங்களும் ப்ரோ உங்க நேம் சொல்லுங்க. ஜாரா எஸ்டிஆர். ஜாரா எஸ்டிஆர். அவங்க எஸ்டிஆர் ஃபேன் தான். இப்போ பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆனால் ஒரு கேர்ள்ஸு இப்போ நீங்கள் நம்ம ப்ளே பாய்ன்னு சொல்கிறோம். யார் எஸ்டிஆர் எப்படி சொல்கிறாங்க வெளியில்? இஸ் லைக் இல்ல எஸ்டர் எப்படி வெளியில ப்ளே பாய் விருப்பம் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்ல. அவருக்கு பிடிச்ச விஷயம் அவர் பண்றாரு. அவர் தப்பான விஷயம் பண்ணது இல்ல. அவர் பிடிச்ச விஷயம் தான் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒருத்தவங்க ஓப்பனா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் வந்து இந்த கான்ட்ரவர்சியில மாட்டுறாங்க. நிறைய ஆக்டர்ஸ் மாட்டுறாங்க. நிறைய விஷயம் வெளியே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு உள்ள நிறைய ப்ளே பாய் ஆர் சம்திங் அந்த மாதிரி. என் தலைவன் வந்து அப்படி இல்ல நான் அப்படி தாண்டா இருப்பேன், என்ன பிடிச்சா பிடிக்காட்டி கிளம்பு அப்படின்னு சொல்றாருல. ஸோ அதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். அண்ட் அவர் பொண்ணுங்களை தேடி போக மாட்டாரு, பொண்ணுங்க தான் அவரை தேடி போவாங்க. அதுல வந்து ஒன்றும் இல்லையே. நாங்களாம் வந்து அவருக்காக உயிரே கொடுக்குற கேர்ள்ஸ் தான். என்ன வேணாலும் சரி, அவர் குதினா குதிச்சிருவோம், செய்னா செஞ்சிருவோம். எங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி டேட்டூ போடுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு லைஃப்ல வந்து டவுன் ஆகி முடிஞ்சிருச்சு என் லைஃப்னு நான் நினைக்கிறப்போ அவரோட வீடியோஸ், அவர் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஹார்ட்ஷிப் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு என் தலைமை வர்றாருன்னா அவரால் வர முடியுதுன்னா அவர் ஃபேன் என்னாலையும் வர முடியும் கண்டிப்பா. ஸோ அந்த மோட்டிவேஷனுக்காக தான் நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஃபேனாக இருக்கோம். கண்டிப்பாக தக்லீஃப் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? பயங்கரமா. ஏன்னா 10 தலைக்கு அப்புறமா வரப்போற படம் அண்ட் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்னதான் கமல்ஹாசன் சார் வந்து கூட நடிக்கிறாரு, அவருக்கு தான் மெயின் ரோல் இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் தலைவன ஃப்ரேம்ல அவரோட ஹேர் அந்த முடி காமிச்சா கூட நாங்களாம் வந்து அப்படி இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அந்த செலிப்ரேஷன்ல. ஸோ அதை காட்டினாலே நாங்களாம் அந்த அளவுக்கு கத்துற அளவுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ற இதுல நாங்கள் இருக்கோம். செலிப்ரேட் பண்ணுவோம். அப்பயும் தியேட்டர்ல சவுண்ட் இப்போ வந்ததை விட இன்னும் 1000 டைம்ஸ் வரும். கமல்ஹாசன் சாருக்கு எவ்வளவு வருதோ எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க தலைவன் வந்தா நாங்க எல்லாரும் எங்களோட பிளாண்டே சில மாட்டோம் தான். அந்த ஆள் மீசை முறுக்கி விட்டா நாங்களே மீசை முறுக்கி விட்டோம். அந்த ஆள் பேண்டு கட்டினா நாங்களே பேண்டு கட்டோம். அவர் வந்து கயிறு கட்டினா என்ன ஏட்டோ ட்ரெஸ்ஸு. பட் அவர் என்ன அப்படின்னா எங்களுக்கு எஸ்டிஆர்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மூதாதையர்களை ஒரு தெய்வமாக கொண்டுவாங்களா அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா அவர் எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. அவர் ஃபாலோ பண்ண நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அவர் பேச நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவர் ஒரு விஷயம் படம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதை நாங்கள் ஒரு ஸ்டைல் பண்ணுறோம்ல. அவர் ஒரு சட்டை போடுறாரு, நாங்களும் ஒரு சட்டை போடுறோம். சரிங்களா? எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா அவர் ஒன்றுமே அவர் பண்ணுற எல்லா விஷயமே ரசிகர்களுக்காக மட்டும்தான் பண்ணுறாரு. நாங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் ரசிகர்கள் கிடையாதுங்க, எஸ்டிஆரோட ஆர்மிங்க. ஆர்மி என்ன தலைவர் சொல்கிறார்? ஆர்மி. நாங்கள் எஸ்டிஆரோட ஃபேனே கிடையாது, எஸ்டிஆரோட ஆர்மிங்க. ஏன்னு கேளுங்க, அந்த ஆர்மி தான் வந்து அவர் சொல்கிற எல்லா விஷயம் ஃபாலோ பண்ணும். ஆர்மியில் ஒரு கட் அவுட் இருக்கும். என்ன தலைவர் சொல்கிறீங்க, இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவர் பேண்டு கட்டால் நாங்களும் பேண்டை கட்டுவோம். ஆர்மியில் ஒரு ரூல்ஸ் போட்டால் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நாங்கள் ஒரு எஸ்டிஆர் ஃபேனாக எங்கள் தலைவன் சொல்கிறத ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸாக எடுத்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். எங்கள் தலைவன் சொல்லி மந்திர சொல் தலைவர், தெய்வ சொல், கடவுள் சொல், கண்டிப்பா. இப்போ எஸ்டிஆர் சார்ட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? இந்த வீடியோ எங்களுக்கு படம் கொடுங்க தலைவா. எங்களுக்கு படம் கொடுங்க தலைவா, எங்களுக்கு படம் கொடுங்க, எங்களை சந்தோஷப்படுத்துங்க. எங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கார் அவர். நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுத்தினால அவரும் எங்களை கஷ்டப்படுத்துங்க கிடையாது, எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துறாரு. எஸ்டிஆர் 100 வருஷம் நல்லா இருக்கணும், எங்களையும் ரசிகர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஒரு தலைவன், ஒரு நடிகர் அப்படின்னா ரசிகர்களை பற்றி யோசிக்கிற ஒரே தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் தெலுங்கில் வேணால் அல்லு வச்சு அந்த மாதிரி இல்லை, தமிழில் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரசிகர்களை பற்றி ஒரு அட்வைஸ் சொல்லிடுவோம் பார்த்தீங்களா. நீங்கள் எவன் அட்வைஸ் கேட்காத எந்த ஆக்டர் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி
ஒரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரே ஆள் என் தலைவன் மட்டும்தான். எஸ்டிஆர் மட்டும்தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறுத்துருவார், திட்டுவார், அடிச்சுட்டு பக்கத்தில் வர வைப்பார். அன்பாக பாசமாக பேசுகிற ஆள். அவருக்கு என்ன அப்படின்னா அவர் சொல்கிற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இல்லைங்க, நாங்கள் எல்லாமே எஸ்டிஆர் ஆர்மிங்க. நாங்கள் வந்து எஸ்டிஆர் ஆர்மி. ஏன்னா அப்படின்னா அவர் ஒரு பேண்டுக்காரன் நாங்கள் கட்டுறோமா, கம்மல் பட்டா போடுறோம்ல, அப்போ நாங்கள் ஆர்மி தானே. ஸோ நாங்கள் எல்லாமே எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இல்லை. ஸோ எஸ்டிஆர் கஷ்டமாயிடுச்சு அந்த மனசு அப்படி பண்ணும்போது. F1 கார் F1 B1 எல்லா கார் அண்ணனை பற்றி சொல்லவே தேவையில்ல யாருமே பெருசாக. எப்பவும் அண்ணன் வந்து வந்தாலே திருவிழா எதுவுமே சொல்ல முடியாது. அலப்புற கலப்புறம் பயங்கரமாக பண்ணுவோம். இது வந்து அந்த ஒரு வைப்பு எப்பவும் சிம்பு படம் பார்த்தாலே எல்லாருக்கும் இருக்கும். அந்த வைப்புக்கு வந்து பிரச்சனையே இல்லை படத்தில். அது சின்ன படம் பார்த்தாலும் சரி, என் தங்கை கல்யாணி அதுலேயே குட்டி வயசில் வருவா போல தலை, அதுலேயும் வந்தாலும் சரி, எந்த படம் பார்த்தாலும் வைப்பு தான் அண்ணந்து. அதனால் எப்பவும் இதே மாதிரி வைப்பான படம் அண்ணந்து வந்துனே இருக்கணும். நாங்கள் என்ஜாய் பண்ணினே இருக்கணும். அண்ணனும் கடவுள் புண்ணியத்தில் சூப்பராக நல்லா இருக்கணும். இதுக்கு மேலேயும் நல்ல நல்ல படம்லாம் நடித்து இது வந்து இன்னொன்று வந்து இந்த 40 இயர்ஸ்க்கு வந்து 41 வயசுலேயே வந்து இந்த சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு 40 வருஷம் வந்து கிடக்கிறது வந்து யாருக்குமே அமையாது அவ்வளோ சீக்கிரம். அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது வந்து காடோட பிளெஸிங் தான் எல்லாமே. இறைவனை நம்புறாரு, இறைவன் அண்ணனை பார்த்துப்பாரு நல்லபடியா. அடுத்து நம்ம ரசிகர் நம்ம இருக்கோம். இறைவன் நம்மளும் அண்ணனுக்கு சப்போர்ட் அண்ணனுக்கு இறைவன் தான், அதுக்கப்புறம் தான் ரசிகன். அதுதான் அண்ணனுக்கு அண்ணனோட கட்டுப்பாடுனோ அதுதான் ரசிகன் கட்டுப்பாடு. கண்டிப்பா. ரீசெண்டா எஸ்டிஆர் சாரோட விண்டேஜ் லுக்ல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ விண்டேஜ் எஸ்டிஆருக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க சொல்லுங்க, என்ன ஃபீல்ல என்ஜாய் பண்ணீங்க? நீங்க யார் ஃபேன்னு தெரியாது, ஆனா நாங்க அதை விட நாங்க எஸ்டிஆர் ஃபேனு. இப்ப நாங்க எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சொல்ற எங்க தலைவனை பழைய பார்த்த தலைவனை இப்ப புதுசா வேற லுக்ல பார்க்க போறோம். அப்ப நாங்க சும்மாவே நாங்க வெடிப்போம். என்ன தலைவர் சொல்ற? இப்ப எங்க தலைவன் கருப்பு கலர் பேண்டு டேட்டுங்க பாருங்க, டேட்டு போட்டு வேற லெவல்ல. அது மோஸ்ட்லி வந்து விண்டேஜ் லுக். அது விண்டேஜ் லுக்கே கிடையாது. ஏன்னா விண்டேஜ்ல வந்து எப்படி சொல்றது, பேகி பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த காலத்திலேயே நம்ம வந்து தலைவர் வந்து கையில ஒயர் கட்டுறது, புருவத்துல கம்பல் குத்துறது, ஸ்டைலுனாலே எஸ்டிஆர் தான். அது திருப்பியும் அந்த ஒரு ஸ்டைலு, அந்த ஒரு கிரேஸ் வந்து அண்ணன் கொண்டு வர்றாருன்னா அப்ப எதிர்பார்த்ததோட அது வந்து எல்லாமே இப்ப பயங்கரமா தான் இருக்குமே கண்டி. அந்த லுக்லயே இப்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அண்ணனாலே ஒரு வாட்டி வரும்போது, இப்ப கமல் எப்படி அண்ணன் சார் வரும்போது வந்து ஒரு படத்துல அவரு கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கலாமோ, அதே மாதிரிதான் அண்ணன் கிட்டயும். அண்ணன் ஒரு படத்துல வரும்போது ஒண்ணா நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஒண்ணு இது பண்ணுவாரு. இப்ப அண்ணன் அந்த லுக்க வந்தோடனே இப்ப நிறைய பேர் வந்து அதையே கொஞ்சம் இதுவா பண்ணி அதை வந்து தீபாவளி அப்போ காஸ்டியூம்லாம் போட்டு நிறைய பேர் போஸ்டிங்லாம் போட்டு போஸ்ட்லாம் போட்டுருந்தாங்க. அது மாதிரிதான் எல்லாமே ஒண்ணா அண்ணன் ட்ரெண்ட் குத்துனே வருவாரு. அதுக்கு மாதிரி அதுவும் ட்ரெண்ட் ஆகினே வரும். சிம்புனாலே ட்ரெண்டு தான். நடுவில் சில காலங்கள் சில வருஷங்கள் படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆக போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னடா இப்ப படம் ரிலீஸ் அது நீங்க கேக்குறீங்க, அது நீங்க கேக்குறீங்க 90 கிட்ஸ் இருக்கீங்க 2K கிட்ஸ் இருக்கீங்க. நான் ரெண்டு விதமா பொதுவாக நாங்களா 90 கிட்ஸ் தமிழ்ல பேசுறேன் ஒண்ணு இல்லங்க. இப்ப அந்த விண்டேஜ் லுக் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த விண்டேஜ் லுக் கொடுத்ததுமே எங்க தலைவன் 90 கிட்ஸ் தான். சரிங்களா தலைவன்? நம்ம முதல் படம் என்ன எங்க தலைவன் பார்த்தோம்? நம்ம முதல் படம் நம்ம நீ பார்த்த படம் சொல்லல, எஸ்டிஆர் படம். என்ன படம் பார்த்து சொல்லு, என்ன படம் பார்த்துருப்ப? என்ன படத்தை பார்த்து தலைவன் எஸ்டிஆர் வெறியன மாதிரி இருப்பேன்? ஏன் ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ் பசங்களுக்கு வேணா இந்த படம் புதுசா இருக்கலாம். ஸோ இந்த ரீலீஸ் பண்ணதுக்கான ரீசனே வந்து 2K கிட்ஸ் பசங்க இந்த சிலம்பாட்ட படம் அன்னைக்கு நானே 12th படிக்கும் போது பார்த்தது, காலேஜ் படிக்கும் போது பார்த்தது. ஸோ இந்த படம் ரிலீஸ் சரிங்களா. பட் இந்த படத்தோட பாட்டு, ஸோ யுவன் சங்கரா மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தலைவன் எஸ்டிஆரோட ஆக்ஷன் பிளாக் பஸ்டர். இந்த ஆள் இப்படி தானே நடிப்பான ஒன்று வெளியே ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான பிராண்டு சிலம்பாட்டம் தான். பில்லா அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணும்போது உண்மையிலே பில்லா சின்ன பில்லா பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு தலையோட மினி வெர்ஷன் மாதிரி. ஆமா, தலையோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கடவுளே அஜித்தே
அவ்வளவுதான், வேற எதுவுமே வரல ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ எதிர்பார்க்குறீங்க? டக்லைஃப் இதோட மாசம் வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அமரனுக்கு அடுத்து டக்லைஃப் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய் அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா தனுஷ், சிம்பு அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. பட் இப்போ சிம்பு முன்கூட்டி போகிற மாதிரி இருக்கு, சிலம்பரசன் சாரி தனுஷ் சார் முன்னாடி போகிற மாதிரி இருக்கு, சிலம்பரசன் சார் வந்து பேக் பேர்ல போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எல்லாருமே சொல்லிட்டாங்க ப்ரோ, யார் முன்னாடி வராங்கன்னு முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக யாருக்கு முன்னாடி வர்றது தான் முக்கியம். ஸோ அவர் வைக்கிற கான்ட்ரவர்சியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ்டிஆருக்கு வர கான்ட்ரவர்சியில் எப்படி பார்க்குறீங்க? கான்ட்ரவர்சி வரதுனால தான் ப்ரோ அவர் எஸ்டிஆர். கான்ட்ரவர்சி வரலாம் அவர் எப்படி மாசு ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ ப்ரோ. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி எல்லாமே 40 வருஷத்துக்கு அப்படியே ப்ரோ அவரே பெரிய ஆளு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நம்மளோட வாய்ப்பே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ஓடிடி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. நான் இல்லைனாலே சிலம்பாட்டம் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இருந்தாலும் இவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் இந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டட். ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட்டர் மோட்ல கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஆக்சுவலாக நம்மளால கேட்க முடியாதேன்னு நினச்சேன், அவங்க கேட்டதுனால எனக்கும் கிடச்சிது. ஸோ ஒன்ஸ் மோர் 2 சாங்குக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸு திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. வண்டர்ஃபுல். சிம்பு வந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஸ்க்ரீனில். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். 40 வருஷம் கடந்திருக்காரு, ஒரு வாழ்த்துக்கள் நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? சிம்பு ஒரு நல்ல ஆக்டர், 40 இயர்ஸ் கடந்திருக்காரு இப்போ சினிமாவில். ஸோ ஐ விஷ் ஹிம் வெரி குட் லக் இன் ஹிஸ் ப்ரொஃபஷன். பர்சனலி ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். சிம்பு இந்த மாதிரி மாசாக இருக்கு. கம்பேக் கொடுத்ததெல்லாம் செம்ம வெறியாகிறோம். இப்போ படத்துக்கோசம் தான் நாங்கள் வெயிட்டிங்கு. 48 இருக்குது, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒன்லி நோ ஸ்பீச் ஒன்லி ரீச்ன்ற மாதிரி தான் தலைவர் இனிமேல் சொன்னது தான். ஒன்லி பேச்சு இல்லை, ஒன்லி செயல் மட்டும்தான். இனிமேல் தான் ஆட்டமே. பார்க்கலாம். எப்படி என்ஜாய் பண்ணிக்கிறீங்க? நான் செம்ம வைப்புண்ணா. பாட்டு எல்லாமே நாங்கள் செம்ம டான்ஸு பார்ப்பீங்க. உள்ள எல்லாமே ஸ்டோரி இன்ஸ்டா போடுவாங்க, பார்ப்பீங்க நீங்கள். கண்டிப்பாக. அப்போ ஒன்ஸ் மோர் கேட்டு நிறைய ஒன்ஸ் மோர் போயிருக்கேன் நினைக்கிறேன். 2 ஒன்ஸ் மோர் ஆயிடுச்சு. அந்த தமிழன் பாட்டுக்கும் அப்புறம் வேரிச பாட்டிக்கும் 2 வாட்டி ஆடணும். கண்டிப்பாக எதிர்பார்த்து வந்திருந்தோம். ஒரே வந்ததுக்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எஸ்டிஆரோட அடுத்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? ஒரு பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் ப்ரோ இருக்கும். அது எதுன்னு சொல்கிறது இந்த F1 கார் ரேஸ்ன்ட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல பிட் ஸ்டாப் ஒன்று இருக்கும். ஸோ அங்கதான் வண்டியை நிறுத்தணும், ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும். அப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டேன் வேற மாதிரி வந்துட்டேன். இவ்வளோ நாள் எனக்கா பண்ணது போதும். இனிமே நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நாங்களா வந்துட்டோம். எல்லாரும் பிளான் போடுறாங்க, அவன் அழிஞ்சிடணும் இவங்க யாரும் பிளான் போட. மேலே ஒருத்தர் சிரிச்சிருவான். இது தலைவர் டைலாக். இது வர எஸ்டிஆர் பொதுத்தல் ஆடியோ லஞ்சில் சொன்னா போல நீங்க கவலைப்படாதீங்க, சந்தோஷமா ஏசியில உள்ள கால் போட்டு ஜாலியா சந்தோஷமா பாருங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. இனிமேல் நம்ம மாட்ட சிலம்பாட்டல சிலம்பரசன் ஆட்டம். எல்லா அரசியலும் ஒத்துழைத்து இதில் வந்து முக்கியமாக வந்து எல்லா கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், எல்லா மாவட்டமும் ஒன்றா சேர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா மாவட்டம் சேர்ந்து அதிகமாக செயல்பட சொல்லியிருக்கிறோம். இதை விட மத்திய சென்னை, தென் சென்னை எல்லாமே நல்லா அதிகமாக செயல்பட்டுருக்காங்க. எல்லா ரசிகருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த தேட்டர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இது போல் வெற்றி படங்களை அழகாக இதை விட இன்னும் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். ஒரு நாள் போட இந்த ஒரு காட்சியோட நிறைவு காட்சியோட நைட்டு ஷோ வரைக்கும் போடணுன்னு எதிர்பார்த்துருக்கோம். இன்னும் செலிப்ரேஷன் நல்லா பேர் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஒரு காட்சியோட ஒரு நாள் காட்சியாக இருந்தால் ஒரு நாள் காட்சியாக இன்னும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே சார், அடுத்து எஸ்டிஆர் சாரோட எந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? இப்போ எல்லா படமும் வர படங்கள்லாம் இப்போ தக்லைஃப் வந்து ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இன்னும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ்டிஆர் சார் 40 வருஷம் கடந்துருக்காரு. அவருக்கு வாழ்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வார்த்தையால் சொல்ல முடியாது, மனசில் இதே திட்டு சொல்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கார் அவர், எங்களோட சேர்ந்து இருக்கார். எங்களை எல்லாம் பிரித்து எல்லாம் பார்க்கல, எங்களுக்காக நிற்கிறாரு. நாங்கள் அவருக்காக நிற்கிறோம். எஸ்டிஆர் சார் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல படங்கள் அந்த சார் அந்த அளவுக்கு போல இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கு. காரணம் என்ன? அவருடைய
என்ன படம் போகுது ரிலீஸ் ரிலீஸ் ஆகல போனன்னு சொல்லக்கூடாது, ரிலீஸ் ஆகல. அடுத்த அப்டேட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வந்து அந்த மாதிரி எப்படி இருக்காது தெரியாது. எஸ்டிஆருக்காக இந்த ஃபேன்ஸ்ல கம்பல்சரி 3 வருஷம் கூட படத்தில் இல்லை, ஆனால் இருந்தாலும் ஆயாது அதே மாதிரி தான் நிற்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. இல்லாத தன்மை உண்மை தன்மை. ஆமாம், வெளிப்படையாக இருப்பார், அவ்வளோதான். உண்மையாக பேச பிடிக்காது. அதுதான் விஷயம். நீங்க ஒரு வார்த்தைக்கு ரீரிலீஸ் எப்படி பாக்குறீங்க ப்ரோ? அவரோட 40 இயர் செலிப்ரேஷன் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக இது வந்து ரீரிலீஸ் மாதிரியே இல்லை. உங்களுக்கே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. எப்போ ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்தோ அதை விட 4 மடங்கு அதிகமாக தான் இன்றைக்கி இருந்தது. இன்னொன்று நாங்கள் எஸ்டிஆர் 40 இயர்ஸ் செலிப்ரேஷன் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டிவி சேனல்காரங்க தான் பண்ணி பார்த்துருக்கீங்க. 40 வருஷம் ஆக்சுவலாக அண்ணனுக்கு வந்து ஃபேன்ஸ் எடுத்து அண்ணனுக்கு செலிப்ரேஷன் பண்ணி யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் எல்லா மாவட்டமும் ஒன்றா சேர்ந்து நாங்கள்லாம் எடுத்து அவருக்கு 40 இயர்ஸ் ஆஃப் எஸ்டிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு பெரியஸாக ஒன்று பண்ண போகிறோம். பட் இது வரைக்குமே எல்லாருமே செலிபிரிட்டிங்கெல்லாம் சேனல்காரங்களை கூப்பிட்டு தான் பண்ணியிருப்பீங்க. இது நாங்கள் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். மிகவும் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். அவர் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ ட்ரோல்ஸ் வந்துச்சு. அவரோட பாடி ஷேமிங்காக இருக்கும் எல்லாமே. அதெல்லாம் தாண்டி ஒரு கம்பேக் கொடுத்தா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ்டிஆருக்கு வந்து நாங்கள் அவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது ப்ரோ. எப்படி இருந்தாலும் கம்பேக்ன்றதே கிடையாது அவருக்கு. எப்பயுமே பார்த்தீங்களா இன்னைக்கு என்னது இது காலையில் சாட்டர்டே இதுங்க ஒர்க்கிங் டே. இன்னைக்கு எல்லாருமே எக்ஸாம்ஸ் இருந்தாலும் எக்ஸாம் வேற இருந்தாலும் பாருங்கள் எல்லாரும் இவ்வளோ க்ரௌடு. அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அண்ணனுக்கு இருக்கிற ஃபேன்ஸே வேற. தமிழ்நாட்டில் இவருக்கு இருக்கிற ஃபேன்ஸு எங்க தலைவர் கம்பேக் கிடையாது ப்ரோ. எங்க தலைவன் பேக் போனாதான் ப்ரோ கம்பேக். எங்க தலைவர் எப்பவுமே ட்ரெண்ட்ல தான் ப்ரோ இருக்காரு. நீங்க ஒரு 40 இயர் செலிப்ரேஷன் நீங்க ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் சார். நிறைய பேர் வந்து கேட்கறது என்னன்னா அண்ணன் வந்து படம் நடிக்கல அப்படின்னு. அப்படி இல்ல, அதாவது ஒரு புலி பதுங்குது அப்படின்னா எதுக்கு ப்ரோ? வாயத்துக்கு. நாங்க அடுத்தடுத்து நிறைய குண்டுகள் வச்சிருக்கோம். நாங்க கடைகள் வைக்கல, நிறைய குண்டுகள் வச்சிருக்கோம். அந்த குண்டுகள் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த குண்டுகளை தாங்குறோம். முதல்ல அண்ணன் சொல்றதா பிக் ஸ்டாப் கொஞ்ச நேரம் நாங்க பிரேக் எடுக்கிறோம். ஆனா வரும்போது பயங்கரமா வந்துச்சு. ஓகே, அப்ப டாப் கீர் போட்டு ஃபர்ஸ்ட் போவேன்னு சொல்றோம். ப்ரோ அப்படி இல்ல, டாப் கீர் தான் இல்ல. நாங்க நெக்ஸ்ட் கொடுத்தே தக் லைஃப் உங்களை கலாய்ச்சி விட்டுறோம். அதுக்கப்புறம் தான் நாங்க சம்பவமே பண்ண போறோம். நாங்க எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல ப்ரோ. செயல் இல்ல